அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்னூர் மனவளக்கலை மன்றம் அறக்கட்டளை சார்பாக இன்று சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இந்த யோகா தினத்தை மிகச் சிறப்பான முறையில் கொண்டாடி கொண்டு வருகின்றோம். ஜூன் 21ஆம் தேதியை சர்வதேச யோகா தினமாக ஐநா சபை அங்கீகரித்து நமது பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுடைய ஏற்பாட்டின் பேரில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த வகையில் நமது அன்னூர் மனவளக்கலை மன்றம் அறக்கட்டளை சார்பாக இன்றைய தினம் சர்வதேச யோகா தினமாக அன்னூர் தாசபலஞ்சிக சேவா சங்க பெரிய திருமண மண்டபத்தில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துள்ளது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு அன்னூர் மனவளக்கலை மன்றம் அறக்கட்டளை சார்பாக அன்னூர் தாசபலஞ்சிக சேவா சங்க திருமண மண்டபத்தில் யோகா தின நிகழ்ச்சி இன்று சிறப்பாக நடைபெற உள்ளது. நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐயா அவர்களுடைய முயற்சியின் காரணமாக 2015ஆம் ஆண்டு முதல் கடந்த 10 ஆண்டுகளாக ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இது யோகா பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த யோகா தின நிகழ்ச்சியை கொண்டாடி கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் நமது அன்னூர் மனவளக்கலை மன்றம் அறக்கட்டளை சார்பாக நடைபெறுகின்ற சர்வதேச யோகா தினத்தில் எளிய முறை உடற்பயிற்சி, காய்கல்பு பயிற்சி மற்றும் தவம் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தி காண்பிக்கப்பட உள்ளன. இந்த மன்ற அன்பர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்துள்ளார்கள். அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்னூர் மனவளக்கலை மன்றம் அறக்கட்டளை சார்பாக சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இப்பொழுது யோகாதான நிகழ்வு இப்பொழுது துவங்கி நடைபெறவுள்ளது. முதல் நிகழ்ச்சியாக இறைவணக்கம் குரு வணக்கம் பாடுபவர்கள் அருள்நிதி ராதாமணி மற்றும் அருள்நிதி விஜயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் சர்வதேச யோகா தின நல்வாழ்த்துக்கள். இன்று அன்னூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் சார்பாக நடைபெறவிருக்கும் சர்வதேச யோகா தின விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன். இந்நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக இறைவணக்கம் குரு வணக்கம் பாட வருகிறார்கள் அருள்நிதி திருமதி ராதாமணி அம்மா அவர்கள், அருள்நிதி திருமதி விஜயா அம்மா அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவார் வல்லாயுடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன் கல்லார் கற்றார் செயல் விளைவார் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி. குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற இரறிய செய்த குருவே அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே இந்த பெரும் உலகம் இசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததம் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே என் சந்தோஷ செய்தி இதுவே. திருமதி கலாமணி அம்மா அவர்கள். தவம் பயின்றவர்கள் தவ நிலையில் அமரவும், தவம் பயிலாதவர்கள் சீராக நடைபெறும்
நாம் மூச்சை முட்டு கவனித்து அமைதியாக அமரவும். வையகம் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கின்றோம். அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கின்றோம். அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கின்றோம். அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருந்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் ஆக்கினை தவத்தை நிறைவு செய்து கொள்கின்றோம். தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவிட்டும் உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடைகிறது. உலக சமுதாய சேவா சங்கம் இந்த சிறப்பான நிகழ்வில் கலந்து கொண்ட அன்பர்களும் அவரது அன்பு குடும்பமும் இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாக வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதர் குலம் அமைதி எனும் ஓர் வற்றாத நன்னெறி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக. மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக. மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. வரவேற்புரை அளிக்க வருகிறார் அன்னூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் செயலாளர் துணை பேராசிரியர் திரு ஆர் திருவேண்டம் ஐயா அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று சர்வதேச யோகா தினம் உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 2014ஆம் ஆண்டு நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐயா அவருடைய தீவிர முயற்சியின் காரணமாக நமது இந்தியாவுடைய உருவாக்க தொடங்கப்பட்ட பூர்வீகமான கலையான யோகா கலையை உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும், அதனுடைய நன்மைகள்லாம் அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்ற நோக்கத்திலே அவருடைய தீவிர முயற்சியின் காரணமாக 2015ஆம் ஆண்டு முதல் கடந்த 10 ஆண்டுகளாக சர்வதேச யோகா தினமானது ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21ஆம் தேதி மிக சிறப்பான முறையில் கொண்டாடி கொண்டு வருகின்றோம். உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டு வருகின்றவர்கள் இந்த யோகாவை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். இது ஜாதி மதம் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டது, அனைவருமே இதை பங்கு கொள்ள வேண்டும், அதனுடைய பயன்களை அனைத்து மக்களும் அடைய வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த தினத்தை முக்கியமாக நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அந்த வகையில் நாம் நமது அன்னூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் சார்பாகவும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த யோகா தின விழாவை
நடத்தி கொண்டுள்ளோம். இந்த ஆண்டு நமது அன்னூர் நமது தாசபஞ்சி மண்டபத்தில் நடத்தி கொண்டுள்ளோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது அறக்கட்டளையினுடைய தலைவர் திருமதி தாமரை முருகேசன், பேராசிரியர் தாமரை முருகேசன் அவர்கள் அவருடைய நமது மன்றத்தை அறக்கட்டளையை மிகச் சிறப்போடும் சிறப்போடும் நடத்தி கொண்டு வருகின்றார்கள். அவருடைய தீவிர முயற்சியின் காரணமாக இந்த சர்வதேச யோகா தினமானது அவருடைய தீவிர முயற்சியின் காரணமாக இந்த மண்டபத்திலே பல்வேறு முயற்சி எடுத்து கடைசி நேரத்தில் கடைசி கட்டத்தில் ஏற்பாடு செய்து, இல்லைன்னா இன்னும் நல்லா கூட்டத்தை சேர்த்திருக்கலாம், விளம்பரப்படுத்தி வேறு ஒரு பள்ளியில் ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லி முயற்சி எடுத்து அது முடியாத காரணத்தினால நேற்றைய தினம் தான் இந்த மண்டபத்தில் பண்ணலான்னு சொல்லி நமக்கு தீவிர முயற்சி எடுத்தாங்க. அந்த வகையில் இந்த அளவுக்கு நமது நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு வந்துள்ள சிறப்பாக நடத்தி கொடுக்கிற தலைமை தாங்கி நடத்தி கொடுக்கும் நமது அறக்கட்டளை தலைவர் பேராசிரியர் தாமரை அம்மா அவர்களுக்கு வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே போல் நமது அறக்கட்டளையினுடைய துணைத் தலைவரும் அன்னூர் ரோட்டரி சங்கத்தினுடைய முன்னாள் தலைவரும் தற்போது அந்த நிர்வாக குழுவில் இருக்கக்கூடிய நமது ஏவிஎம் வரதராஜ ஆயத்தன் அவர்கள், அவர் நமது ரோட்டரி சங்க தலைவராக இருக்கும்போதும் சரி தற்போதும் சரி எப்பொழுதுமே இந்த சமூக பணிகளில் இந்த கல் தானம், உடல் உறுப்பு தானம் போன்றவற்றில் தீவிர முயற்சி எடுத்து அன்னூர் பகுதியில் சமூக மக்களுக்கு வாழக்கூடிய மக்களுக்கு கண்தானம் இந்த பெறுபவர்கள் கொடுப்பவர்களுக்கெல்லாம் முயற்சி வந்து சிறப்பான முறையில் செய்து கொண்டு வருகின்றார்கள். நமது அறக்கட்டளைக்கும் எந்த உதவி கேட்டாலும் எந்த நேரத்திலும் அது உதவி செய்ய பேருதவியாக இருந்து வருகின்றார்கள். மனவளக்கலையில் ஈடுபாடு கொண்டவர்கள். அவர்களை இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராகவும் முன்னிலையாகவும் நடத்தி கொடுக்குமாறு அவரை அன்புடன் கேட்டுக்கொண்டோம். இதெல்லாம் நேற்று நடந்த நிகழ்ச்சி. நேற்று திடீர்னு கூப்பிட்டா சரி வர்றேன்னு சொல்லி அன்புடன் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த வகையில் அவரையும் நமது மன்ற அறக்கட்டளையின் சார்பாக வருக என வரவேற்கின்றோம். அதே போல் இன்றைய நிகழ்ச்சியில் இறைவணக்கம் குருவணக்கம் பாடிய அருள்நிதி ராதாமணி அம்மா மற்றும் அருள்நிதி விஜயா அம்மா ஆகிய இருவருக்கும் இந்த அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் சிறப்பான முறையில் தவத்தை நடத்தி கொடுத்த அருள்நிதி கலாமணி துணைத் தலைவர் அவர்களுக்கும் நமது மன்றத்தின் சார்பாக வருக என வரவேற்கின்றோம். அதே போல் இந்த தினத்திலே முக்கியமான நிகழ்வாக நமது மன்றத்திலே நடைபெறக்கூடிய உடற்பயிற்சிகள் யோகாசனங்களை சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்காக நமது மன்ற அன்பர்களெல்லாம் வந்துள்ளார்கள். அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரை வழங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய நமது அறக்கட்டளையினுடைய மன்றத்தினுடைய திட்ட அலுவலர் பேராசிரியர் சாரதா தேவி அவர்களையும் வருக என அனைவரையும் வருக என வரவேற்கின்றோம். மேலும் நமது அழைப்பினை ஏற்று வந்திருக்கக்கூடிய நமது மனவளக்கலை மன்ற அன்பர்கள், சொக்கம்பாளையம் தவமைய அன்பர்கள் மற்றும் அனைத்து சமூக பொதுமக்கள் அனைவரையுமே இந்த நிகழ்ச்சியில் வருக என வரவேற்கின்றோம். மேலும் இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய திருமதி துணை பேராசிரியர் தேவி அவர்களையும் மன்றத்தின் சார்பாக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். மேலும் இந்த மனவளக்கலை யோகா வந்து நமது மன்றத்தில் மேக்ஸிமம் எல்லாம் படித்தவங்க தான் வந்திருக்கீங்க. புதுசாக யாராவது வந்திருந்தால் நிறையா சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ஏன்னா நம்ம பொது இடத்துல நிறுத்தி பொதுமக்கள் நிறைய வந்தாங்கன்னா அவங்களுக்கான நிறைய சொல்லலாம். நம்ம திரும்ப அதே தான் சொல்ல போகிறோம். நம்ம மன்றத்தில் வந்து இந்த உடல் நலத்திற்காக உடற்பயிற்சி, மனவளம் தேதி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தியானம், உயிர் வளம் காப்பதற்காக காய்கல்ப பயிற்சி மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகள் போன்ற பயிற்சிகள்லாம் சிறப்பான முறையில் நம்ம செய்து படிச்சுட்டு இருக்கிற கிட்டத்தட்ட நம்ம மன்றத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 700-800 பேர் அந்த 600 பேருக்கு மேலே அந்த பயிற்சி எடுத்துருக்குறாங்க. மன்றத்துக்கு வரது குறைவாக இருந்தால் கூட அந்தந்த வீட்டில் அவங்க அந்த பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு சமூக சேவை. அவங்களுடைய தனி மனிதனுடைய அமைதி, ஒவ்வொருடைய மனதிலும் உடலிலும் எந்த ஒரு குறையில்லாமல் அமைதியாக இருந்தாங்கன்னா அவருடைய குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பம் அமைதியாக இருந்தாங்கன்னா இந்த சமுதாயம் அமைதியாக இருக்கும். சமுதாயம் அமைதியாக இருந்தால் இந்த ஊர் உலகமே நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம வேதாத்திரி மகரிஷி அவருடைய நோக்கம். நமது உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய ஏற்படுத்திய நிறுவிய ஐயா வேதாத்திரி மகரிஷி அவருடைய நோக்கமே தனி மனித அமைதியின் மூலமாக உலக அமைதியை அடைவது என்ற நோக்கம்தான். அந்த வகையில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரும் இந்த மனவளக்கலையை பயின்று அமைதியாக இருப்பார்களே ஆனால் இந்த உலகம், ஊர் உலகம் எல்லாமே நல்லா இருக்குங்கிற நல்ல உயரிய நோக்கத்துடன் இந்த பயிற்சிகள்லாம் வந்து அவர் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வடிவமைத்த இந்த பயிற்சியை சிறப்பான முறையில் இந்த மன்றத்தில் கற்றுக் கொடுக்கின்றோம். பயிற்சி பெற்றவர்கள் தொடர்ந்து வர வேண்டும். பெறாதவர்களை அழைத்து கொண்டு வந்து இதில் நாம் மட்டும் பாலங்க பத்தாது, அடுத்தவங்களுக்கும் அந்த பயிற்சியை கொடுத்து அவர்களும் வாழ்க்கையில் நல்ல முறையில் இருக்கணுங்கிற அது நம்ம அடுத்தவங்க கூட்டு வந்து விட்டாலே அது ஒரு சமூக சேவை தான். நம்ம மன்றத்துக்கு வந்து வேலை செய்யலைனாலும் பரவாயில்ல, 4 பேர்த்து கொண்டு வந்து விட்டு அவங்களுடைய வாழ்க்கையை முன்னேறதுக்கு நம்ம ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம்னா அது ஒரு நம்ம ஒரு சேவை மேலே நினைத்து கொண்டு அனைவருமே இதை கலந்து கொள்ள வேண்டும்.
பயிற்சியில் பெற வேண்டும். இந்த சர்வதேச யோகா தினத்திலே நாம் இது உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைய தினம் வந்து நம்ம ஒரு அடுத்த யோகா தினத்துக்குள்ள நான் ஒரு 10 பேர்த்தையாவது இந்த யோகாவை சேர்த்து விட்டேன் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு நோக்கத்துடன் இந்த யோகா தினத்தின் நோக்கமே அதுதான். இதனுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், அனைவருக்கும் இது பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் நாமும் நம்மால் முடிந்த அளவு இந்த சமூக பணியை செய்து நல்ல முறையில் வாழ்க்கையிலே நாம் முன்னேற வேண்டும். உடல் நலத்தோடும் நீலாயுள் நிறை செல்வம் உயர்வுகள் மெய்ஞானம் பெற்று இருளி வாழ வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி. சர்வதேச யோகா தினத்தை பற்றியும் மனவளக்கலை பற்றியும் மிக அருமையாக ஒரு கூறி அனைவரையும் வரவேற்ற ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக தலைமையுரையாற்ற வருகிறார் அன்னூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் தலைவர் பேராசிரியர் திருமதி தாமரை முருகேசன் அம்மா அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த அவையில் கூடியிருக்கும் நமது அரங்காவலர் ஏவிஎம் வரதராஜன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் செயலாளர் மற்றும் அனைத்து மனவளக்கலை அன்பர்களுக்கும் மற்றும் கூடியிருக்கும் அனைத்து மற்ற அன்பர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஐயா அவங்க சொன்னாங்க, திருவேங்கடம் ஐயா செயலாளர் ஐயா சொன்னாங்க, நம்ம யோகா தினத்தை தினத்தை மோடி அவர்கள் கொண்டு வந்தது பெரும் ஒரு நல்ல நோக்கத்துல தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்லாருமே இந்த யோகாசனங்களை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அது நம் வாழ்க்கையில் பெரும் பங்காக அமைகிறது. அது நம்ம வாழ்க்கையில எல்லாருமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம். ஏன்னு சொன்னா நம்ம உடல் நல்லா இருந்தா தான் நம்ம நல்லா இருக்க முடியும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அதனால முதல் கட்டமாக நம் உடலை நாம் நன்றாக வைத்துக் கொள்வதற்கு தினமும் சிறிது நேரமாவது நாம் கண்டிப்பாக இந்த யோகாசனங்களுக்கு நாம் ஒதுக்க வேண்டும். நம்ம நல்லா பார்க்கலாம், நம்மளால நேரத்தை இந்த யோகாசனங்களுக்கு ஒதுக்க முடியறது இல்லை. ஆனால் பிற்காலத்தில் நம் நோய் வந்த பிறகு அனுபவபூர்வமாக பார்க்கல, போய் டாக்டர்கிட்ட எவ்வளோ நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி அனுபவபூர்வமாக பார்க்கல. டெய்லி கொஞ்சம் நேரம் ஒரு 20-30 நிமிஷமாவது கண்டிப்பாக நம் யோகாசனங்களுக்கு நம்மளுடைய நேரத்தை ஒதுக்கினால் நம்ம உடல் நன்றாக இருக்கும். இங்கே நாம் யோகாசனங்களும் உடற்பயிற்சி எல்லாம் காட்ட போகிறோம். யாரும் பார்த்து இந்த மாதிரி யோகாசனங்கள் எல்லாம் செய்யணுமா அப்படின்னு சொல்லி பயந்துக்க வேண்டாம். ஏன்னு சொன்னால் யோகா பாட்டி போல நம்ம யோகாசனங்கள் செய்யணுமா அப்படின்ட்டுலாம் நம்ம நினைக்க வேண்டியதில்லை. மகரிஷி நம்முடைய மனவளக்கலை குரு வேதாத்திரி மகரிஷி யோகாசனங்களை எல்லாம் சுருக்கி உடற்பயிற்சியாக எளிய முறை உடற்பயிற்சியாக கொடுத்துருக்கிறாரு. அந்த எளிய முறை உடற்பயிற்சியை நீங்கள் நாள்தோறும் செஞ்சுட்டு வந்தாவே கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் ஆகுது. 40 முழுசா செஞ்சா 40 நிமிஷம் இல்லை, உங்களால நேரத்தை ஒதுக்க முடியல, இன்னைக்கு 20 நிமிஷம் நாளைக்கு 20 நிமிஷம் செஞ்சீங்கன்னாலும் கூட கண்டிப்பா உங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும். உதாரணத்துக்கு எங்க அம்மாவையே பார்க்கலாம், அவங்களுக்கு 82 வயசாச்சு. அவங்க யோகா இந்த எளிய முறை உடற்பயிற்சியை செஞ்சுட்டு வர்றதுனால தான் இந்த வயசுலேயும் அவங்க பெரிய சுமையாக எனக்கு இல்லாமல் அவங்க வேலையே அவங்க செஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க நல்லா இருக்கிறாங்க. அனுபவபூர்வமாக பார்க்கலாம். ரொம்ப நேரம் போய் கைவலி கால்வலின்னு சொல்லி ஆஸ்பத்திரியிலலாம் உட்கார்ந்துருக்கிற வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு ஏற்படுத்தலை. அதனால தான் அதை உணரணுங்கிறதுக்காக தான் மோடி இந்த சிறப்பான இந்த தினத்தை யோகா தினம் சர்வதேச யோகா தினமாக கொடுத்துருக்கிறாரு. அதையும் மகரிஷி இந்த எளிய முறை உடற்பயிற்சி கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் முத்திரைகள், தொடுவர்மம், வர்மக்கலை எல்லாத்தையும் வகுத்து தான் கொடுத்துருக்கிறாரு. அதனால் எந்த வயசுலையுமே ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணி ஈஸியாக நாம் ரொம்ப சுலபமாக செய்யலாம். அதனால் உடலுக்கு உடற்பயிற்சி தந்திருக்கிறாரு. இந்த யோகாசனங்கள் எல்லாம் நம்ம செஞ்சு காமிச்சு எளிய முறை உடற்பயிற்சி முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஒரு சிறப்புரை இருக்கும். அதில் மனசுக்கு ஏன்னா உடல் நல்லா இருந்தால் தான் மனசு நல்லா இருக்கும். அந்த மனசுக்கும் கூட மகிழ்ச்சி பயிற்சி கொடுத்துருக்காரு. ரொம்ப எல்லாத்தையுமே வகுத்து எளிய முறையில் தான் கொடுத்துருக்கிறார். அந்த மனசை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் மனசோட வேகத்தை குறைச்சி கரெக்டான திசையில் திருப்பினோம்னா அந்த நல்ல ஒரு சாதனையை நம்ம செய்யலாம். எந்த வழியில் போகணுமோ அந்த வழியில் நம்ம மனசை செலுத்தலாம். ஏன்னு சொன்னால் மனசு தானுங்க எல்லாத்துக்குமே பெரிய தொந்தரவு கொடுத்துருக்கு. அதனால தான் மனசை சிறப்பாக அமைக்கணுங்கிறதுக்காக தான் மனவளக்கலை அப்படிங்கிற சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த மனம் நல்லா இருக்கணும்னா உடல் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் முதல்ல உடல் நலத்துக்கு உடற்பயிற்சியை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மனவளத்துக்கு மனப்பயிற்சியை கொடுக்குறாங்க. அந்த மனசை நல்லா வச்சுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி உணர்ந்து நாம் செயல்படணும்னா கண்டிப்பாக ஐயா சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே மனவளக்கலையை எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அதை எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி நம்மளை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிற அறிவு எல்லாம் கண்டிப்பாக மனவளக்கலையில் நம்மளுக்கு கண்டிப்பாக ஏற்படும். அதனால் இந்த சிறப்பான தினத்தை
கொண்டாடி மகிழ்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறோம். மிகவும் சிறப்பு. சுவர்ந்த அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராகவும் முன்னிலையாக வகிக்க வந்திருக்கும் நமது அன்னூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் துணைத் தலைவர் அருள்நிதி திரு ஏவிஎம் வரதராஜன் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். ஒவ்வொரு நமது மன்ற நிகழ்வையும் இந்த நாளிதழ் தினமலர் நாளிதழில் நமக்கு பிரசரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர் சகோதரர் கண்ணன் அவர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே நம்ம மன்றத்தின் மீது இருக்கக்கூடிய ஆர்வத்தின் காரணமாக சிறப்பாக நமக்கு இந்த செய்தியெல்லாம் விளம்பரப்படுத்தி கொண்டுள்ளார்கள். அவர்கள் நமது அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்துள்ளார்கள். அவர்களையும் நமது அறக்கட்டளையின் சார்பாக வருக என வரவேற்கின்றோம். அதே போல ஜோதிடர் ரமேஷ் ஐயா அவர் பல்வேறு பணிகள் ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய ஆள். 1 மணி நேரம் இருந்தாருன்னா 1000 கம்மியாக சம்பாதிக்கக்கூடிய ஆள். இந்த மனவளக்கலை யோகான்னு தெரிஞ்சோடனே நேற்று இதில் பின்னாடி உட்காந்துருக்காருங்க. ரொம்ப இதில் ஈடுபாடு. நம்ம மன்றத்துக்கு வர முடியறதில்ல. ஆனால் அவர் பயிற்சி எடுத்துட்டு நம்ம மன்றத்துக்காக மறைமுகமாக நேற்று விழா நடத்துகிறேன்னு சொன்னோடனே அவர் அந்த நோட்டீஸ் தயார் பண்ணி அனுப்பிச்சது அவர் தான். ஒரு ஆர்வம் பாருங்கள். அந்த அளவுக்கு நம்ம மன்றத்து மேலே போனால் அங்கே ஜோதிட வாக்க போனால் மன்றத்தை பற்றி ரொம்ப நேரம் பேசுவார். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு நண்பர். நம்ம மன்றத்தினுடைய அழைப்பை ஏற்று வந்துள்ளார்கள். அவர்களையும் நமது மன்றத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். அடுத்து சேனல் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கூடியிருக்கும் அனைவருக்கும் சர்வதேச யோகா தின நல்வாழ்த்துக்கள். வாழ்த்து நீங்கள் ஏற்றுட்டீங்கன்னா நல்லா கைதட்டலாங்க. ஸோ அங்கே உட்காந்துட்டு இருந்த என்ன இன்னைக்கு இங்கே உட்கார வச்ச நிர்வாகிகளுக்கு முதல்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தாமரை அக்கா நேற்று கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருக்கிறோம், மன்றத்தில் இடம் இல்லாதனால இங்கே மண்டபத்தில் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ சின்ன இடையூறு இன்றைக்கி பவர் ஷாடவுன் ஆயிடுச்சு. அதில் கூட நம்ம சகஜமாக நம்ம எந்த நோக்கத்துக்காக வந்தோமோ அந்த நோக்கத்துக்கு நாம் மாறிட்டோங்க. இப்போ ஸ்கைன்னு சொல்லுவாங்க நம்ம யோகாவை, சகஜ குண்டலினி யோகா, சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா. ஸோ அது மாதிரி நம்ம வாழ்க்கையையும் யோகா முறையும் சிம்பிளாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த யோகா முறையை நம்ம பண்டைய பாரம்பரியமான முறையை இது உலகத்துக்கெல்லாம் பயன் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம இவர் வரவேற்புரையில் ஐயா சொன்ன மாதிரி 2014 மோடி அவர்களால் உலகம் முழுவதும் இன்றைக்கி அனுசரிக்கிறாங்க. மோடியிலிருந்து நட்பு நாடுகள் இருக்கிற தலைவர்கள் வரைக்கும் இன்றைக்கி அவங்க அந்த யோகா ட்ரெஸ் போட்டுட்டு அந்த நம்மளோட யோகாவெல்லாம் பண்ணுறாங்க. நாம் பண்ணுறோமா? ரைட்டுங்களா? ஆனால் நம்ம பண்ணுறதுக்காக தான் அக்கா வீட்டில் மேலே மன்றம் இருக்குது. தியான பயிற்சி, எளிய முறை உடற்பயிற்சி, காய்கல்ப பயிற்சி. இதில் யாரெல்லாம் காய்கல்ப பயிற்சி எடுத்துருக்கிறீங்க? ஆமாங்க. நாங்களும் ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் எங்களுக்கு மறுபயிற்சி எடுக்கிறதுக்கு ஐயா ஒரு வாய்ப்படி கொடுத்தாங்க சொக்கம்பாளையம். இதில் ஒரு யோகாவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனர் மறைஞ்சிட்டாலோ அவங்க நோமோருங்கிறப்போ அது பார்த்தீங்கன்னா அப்படியே தொய்வாயிரும். நான் 1993 இந்த பயிற்சிக்குள்ளே வரேங்க. ஏறக்குறைய 35 வருஷமாக நம்ம அன்னூரில் மனவளக்கலை மன்றம் நீடிச்சிட்டு இருக்கு. ஐயா மறைவுக்கு அப்புறமே பல்கி பெருகிட்டு இருக்குங்க. உலகம் முழுவதும் அது போய் சேர்ந்துருக்கு. அதுக்கு ஒரு உதாரணமாக தலைவர் அவர்களோட புதல்வி அந்த ஒரு பட்டிமன்றத்தில் கூட பேச்சாகி இப்போ உங்களுக்கு அவங்க பேசினது யூடியூப் மூலமாகவும் நம்மளோட ஆலியார் மன்றம் முழுவதுமே அது பரவி இருக்குங்க. ஸோ அவங்க அமெரிக்கா வரைக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அதுக்கு நம்ம நிச்சயமாக பாராட்டணும். ஸோ கற்றுக்கிறத நம்ம என்ன பண்ணணுங்கன்னா தினசரி கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு 40 நிமிஷம் அவங்க வேணும்னு கேட்டாங்க. இந்த 40 நிமிஷம் இதே தினசரி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு தனி மனித ஒழுங்கமைப்பு, உடல் மன வாழ்வியல் மாறுங்க. அப்புறம் அதுவும் குறிப்பாக மகளிருக்கு அந்த மாற்றம் நடந்ததுன்னா, குடும்பத் தலைவிக்கு மாற்றம் நடந்ததுன்னா குடும்பத்தோட அச்சாணி யாருங்க? நீங்கள் தான். ஸோ அந்த மாற்றம் நிச்சயமாக இம்மீடியட்டாக எங்கே போய் அதை இம்பாக்ட் பண்ணுதுங்க? நம்ம ஃபேமிலியில் பண்ணுது இல்லைங்களா? இப்போ நம்ம ஃபேமிலிக்கும் மனவளக்கலையில் இருக்கிற ஃபேமிலிக்கும் இல்லாத ஃபேமிலிக்கு நம்ம அதை ஒரு ஒப்பீடு ஒரு கம்பேரிசன் பார்த்தோம்னா நிச்சயமாக தெரியும். நம்ம என்ன சொல்கிறோம், எதிரிகள் கூட இன்னல் புரிவரை கூட என்ன சொல்கிறாங்க தினசரி கிளாஸில், மனம் திருந்தி நலமுடன் வாழ. அப்போ என்ன ஆகும்னா அவங்களோட தாக்கம் நம்மகிட்ட இருந்து ஃபஸ்ட்டு வெளியே போயிடுது. அப்புறம் அவங்க மேலே நம்ம ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தணும். இப்போ அதனால தான் காலையில் எந்திரிச்சிலிருந்து நம்ம தூங்குற வரைக்கும்
வேதாத்திரியத்தோடையே பயணம் பண்ணுறவங்க. காயகல்ப பயிற்சி பண்ணினா நிறைய பேர் தூக்கம் வர்றதுலேயும் நாங்கள் அந்த சொக்கமலையும் பயிலெல்லாம் பயின்றவங்க சொன்னாங்க. ஏன்னா நம்ம பாடி அதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிடுது. அது மாதிரி நம்ம மன்றம் இன்னும் பல 100 ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு இந்த நல்ல விஷயத்தை எளிய முறை உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, தினசரி தியான பயிற்சியை முன்னெடுத்துட்டு போகணும். அதுக்கு நீங்கள்லாம் ஐயா அவங்க அம்மா சொன்ன மாதிரி நாம ஒருத்தர் 2 பேருக்கு நம்ம மன்றத்துக்கு அழைச்சிட்டு வந்தோம். செய்யலாங்களா? அது குறிப்பாக தாசபலஞ்சிக மகளிர் இதில் ரொம்ப ஈடுபாடாக இருக்கிறீங்க. அப்புறம் அவங்க சொன்னப்போ நாங்கள் ரோட்டரியில் நான் கண்தானத்தை ஆர்கனைஸ் பண்ணுறேங்க. இது வரைக்கும் அன்னூர் ரோட்டரி சங்கம் 101 கண்தானத்தை வாங்கி நம்ம இது பண்ணியிருக்கோம். அதில் குறிப்பாக பெருமையாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னாங்க, அதிகபட்ச கண்தானம் கொடுத்தது தாசவளஞ்சிய சமூகத்திலிருந்து தான் வந்திருக்கு. அது உண்மையிலே பெருமைக்குரிய விஷயம். நான் உள்ள வர்றது கூட பார்த்தாங்க, அந்த நிர்வாகிகள் போட்டோக்கு மாலை போட்டிருந்தாங்க. அதில் ராஜகோபால் ஐயா அவங்க கண்தானம் பண்ணியிருக்காங்க, ஸ்ரீதர் அண்ணா கண்தானம் பண்ணியிருக்கிறாங்க. இனி நிறையா ஃபேமிலி மூலமாகவும் வந்துட்டு இருக்குங்க. ஸோ அந்த காலத்திலிருந்து பொருளீட்டுறதாக இருந்தாலும் சரி, சுதந்திர போராட்டமாக இருந்தாலும் சரி, அப்புறம் இந்த மாதிரி இறை வழிபாடு, தியான பயிற்சி எல்லாம் எடுத்து உள்ளே கொண்டு வரணும். செய்யலாங்களா? அதே மாதிரி நம்ம ரொம்ப சீக்கிரம் ஒரு பெரிய அளவிலான ஒரு காயகல்ப பயிற்சிக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு வேண்டுகோள் வச்சுக்கிறேங்க. அதுக்கு ஸ்பான்சர்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஏவிஎம் ஃபர்னிச்சர் சார்பாகவும் ஒரு பெரிய ஸ்பான்சர் இருக்குங்க. அன்னூர் ரோட்டரி டவுன் சங்கம் மூலமாகவும் ஒரு ஸ்பான்சர் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அப்புறம் இந்த மாதிரி நல்ல நிகழ்வுக்கு நம்ம இன்னும் வாங்கி நல்லா ஒரு ஸ்பான்சர் பண்ணலாம். ஒரு 1000 பேராவது அந்த காயகல்ப பயிற்சிக்கு வர்ற மாதிரி ஒரு முயற்சி எடுக்கணும். ஸோ ஸ்பான்சர் ரெடிங்க என்னங்க. அடுத்தது ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய நம்ம ஒரு சங்கல்பத்தோட நாம் இன்னைக்கு ரெடியாக இருக்கோம். முயற்சியும் தொடர்ச்சியும் இருந்தால் நிச்சயமாக நம்ம மன்றம் வளர்ச்சியை நோக்கி போகும். மன்றம் வளர்ந்ததுன்னா இந்த நல்ல தாக்கம், நல்ல ஒரு வாழ்வியல் முறை, வேதாத்திரியம், ஸ்கை எல்லாத்துக்கும் போய் சேரும். இந்த யோகா தினத்தில் நம்ம ஊருக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு முயற்சிக்கு நீங்களும் ஒத்துழைக்கணும். எப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நிர்வாகிகள் முடிவு பண்ணி சொல்லுங்கள். அதுக்கான அனைத்து பொருட்செலவையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். நான் அது பண்ணித்தர தயாராக இருக்கிறேன். இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும். வேதாத்திரியம் உலகெங்கும் பல்கி பெருக வேண்டும். நம்ம ப்ரேயரில் வருது இல்லைங்களா, உலகமெல்லாம் பருவமழை அந்த பாட்டில் இன்னைக்கு பாகிஸ்தான் இந்தியா சண்டைக்கு தயாராக இருக்காங்க. இஸ்ரேல் ஈரானுக்கு பின்னால் ஒரு குரூப் நாடுங்க, இஸ்ரேலுக்கு பின்னால் ஒரு குரூப் நாடு ஏமாந்தால் 3ஆம் உலகப் போர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த டிவிலெல்லாம் பார்த்தோம்னா அறியாத எதுக்குமே சம்பந்தம் இல்லாத ஜீவன்கள்லாம் எப்படி உயிரிழக்கிறாங்க, எப்படி பாதிக்கப்படுறாங்க. ஸோ ஜீவகாரணி அடிப்படையில் நாம் இன்றைக்கி எல்லோரும் உலக அமைதி வேணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தோடு இந்த நிகழ்ச்சி நிறைவேறணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதுக்கான ஒரு தவத்தையும் இப்போ நீங்கள் ஏற்பாடு பண்ணானுங்க. ஸோ இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. காயகல்ப பயிற்சியில் ஒவ்வொருத்தரும் 10 குடும்பத்துக்கு பலன் கொண்டு போய் சேர்த்தணுங்க. அதுக்கான நோட்டீஸ் பண்ணி கொடுக்குறோம், இந்த வீடியோ ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்குறோம். பெரிய அளவில் உணவு வரைக்கும் பண்ணி கொடுக்குற மாதிரி பண்ணாங்க. யார் அழைக்கலாங்கிறதும் நிர்வாகிகள் முடிவு பண்ணாங்கன்னா நாம் அதை சொல்லி எடுத்துகிட்டு வரலாம். இந்த சர்வதேச யோகா தினத்திற்கு வாய்ப்பளித்த கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எடுத்து கூறி நம்ம எல்லாம் மகிழ்ச்சியில் ஆழ்ந்த வைத்த ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்த நிகழ்வாக இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான பயிற்சி இந்த உடல். இந்த உடலை நாம் ஆரோக்கியமாகவும் தூய்மையானதாகவும் வைத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் தினசரி உடற்பயிற்சி கட்டாயம் செய்து வர வேண்டும். அதிகாலையில் எழு, ஆகாயத்தை தொழு என்ற பழமொழி அனைவரும் கேட்டிருப்பீர்கள். அதன்படி காலையில் எழுந்ததும் ஆகாயத்தில் இருக்கும் சூரியனை வழிபட்டு விட்டுத்தான் மற்ற வேலைகளை செய்ய வேண்டும். அதன்படி இப்போது சூரியனை நமஸ்காரம் செய்ய வருகிறார் நமது மன்ற பேராசிரியர் திருமதி தாமரை அம்மா அவர்கள். பிராணாமாசனம், ஹஸ்த உட்டாசனம், பாத ஹஸ்தாசனம், அஸ்வசங்கானாசனம், துரிபாத அஸ்வசங்கானாசனம், புஜங்காசனம், அதமுத்த சாவாசனம், அஸ்வசஞ்சாலனாசனம்,
पादहस्तासनम, हस्त उष्ट्रासनम, प्राणायामासन. Position. Next, प्राणायामासन, हस्त उत्तासन, पादहस्तासन, अश्वसंचलनासन, तुविपाद अश्वसंचलनासन, अष्टांग नमस्कारम, भुजंगासन, अधमुक्त सावासन, अश्वसंचलनासन, पादहस्तासन, हस्त उत्तासन, प्राणायामासन. நாங்கள் என்ன அவர்களுக்கு சளைத்தவர்களா? நாங்களும் தான் செய்வோம் என்று ஆசனங்கள் செய்ய வருகிறார். மீண்டும் அதே ஆசிரியர் வருகிறார். வாழ்க வளமுடன். தாடாசனம், உட்கட்டாசனம், பொசிஷன், சக்கராசனம். 1 2 3 4. Next, 1 2 3 4. Position. Trikonasana. 1 2 3 4. Position. 1 2 3 4. Next. Vajrasana. Sinmutra. Mahamutra. Normal. Padmasana. Normal. Position. Next. Normal. Position. Janu Sirasana. Normal. Next. Normal. Position. Paschimottasana. Salasana. இதான் பண்ணுங்க. Normal. Navasana. Normal. Makarasana. Kalasana. Normal. Position. நன்றி. வாழ்க வளமுடன். இந்த சூரிய நமஸ்கார ஆசனங்கள் எல்லோராலும் எந்த வயதிலும் செய்ய முடியாத ஒன்று. அதை தெரிந்தோ என்னவோ நம் குரு வேதாத்திரி மகரிஷி ஐயா அவர்கள் 180 ஆசனங்களையும் சுருக்கி 9 வகை பயிற்சியாக மிகவும் எளிமைப்படுத்தி 8 வயது முதல் 80 வயது முடிய அனைவரும் எளிதில் செய்யக்கூடிய
எளிய உடற்பயிற்சி நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பயிற்சி இந்த விஞ்ஞான காலத்திலே, கம்ப்யூட்டர் காலத்திலே அசையாமல் இருக்கும் உடலை அசைய வைக்கவும், அலைந்து கொண்டிருக்கும் மனதை அசையாமல் வைக்கவும் நம் மகரிஷி மிக அற்புதமான உடற்பயிற்சி, தியானம், காயகல்பம், அகத்தாய்வு இந்த 4 பயிற்சிகளை வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். இந்த பயிற்சி உச்சி முதல் பாதம் வரை உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் தனித்தனியாக பயிற்சி கொடுத்திருக்கிறார். அந்த பயிற்சியில் ஒரு சிறு பகுதியை மட்டும் இங்கு நாங்கள் செய்து காட்டப்படுகிறோம். அந்த பயிற்சியை செய்து காட்ட அருள்நிதி திருமதி லட்சுமி அம்மா அவர்களையும் அருள்நிதி திருமதி மாலதி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். Up. 1, 2, 3, 4. Down. 1. Up. 1, 2, 3, 4. Down. 1, 2. Up. 1, 2, 3, 4. Down. 1, 2. Next. Position. In, out, in, out, in, out. Normal. Next question. 1, 2, 3. Normal. ஒரு நிமிஷங்க. 2, 3. Next. Left hand. 1, 3. Position. Left hand. 1, முன்னாடி தூக்கி போடுறாங்க. 2, 3. Position. 2 கையும். 1, 2, 3. Position. Normal. Frontல. 1, 2, 3. Normal. Position. 1, 2, 3. Frontல அப்படியே. 1, 2, 3. Normal. வாழ்க வளமுடன். இந்த மகரிஷியுடைய பயிற்சி ஒரு சிறு துளிதான் செய்து காட்டியுள்ளோம். மற்ற நமது மன்ற திட்ட அலுவலர் பேராசிரியர் திருமதி சாரதா தேவி அம்மா அவர்கள் அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இங்கு வந்துள்ள அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னன்னா நீ சொல்ல முடியாத அப்படி ஒரு சந்தோஷமா இருந்தது. ஏன்னா வந்து எல்லாருமே எக்ஸசைஸ் செஞ்சீங்க. நேரம் கருதி ஒரு இதுதான் வச்சிருக்கு நம்ம ஐயா இருந்து. சரி இப்போ இந்த யோகா தினையொட்டி யோகா நாள் சொல்லுவோம் இல்லையா, யோகா தினம் அப்படின்னு கொண்டாடுறோம். இந்த யோகம்னா என்ன? யோகம்னா என்ன? ஒரு யோகா ஆசனம் நிறைய டெஃபினேஷன் இருக்கு. இப்போ யோகம்னா உயர்ந்த ஆசனம்னா இருக்கை, உயர்ந்த நிலையில வந்து நம்ம இருக்கிறதா. எப்படி நம்ம உயர்ந்த நிலையில இருக்கணும் சரிங்களா? எப்படி நம்ம உயர்ந்த நிலையில இருக்கணும்னா நமக்கு உடல், உயிர், மனம் 3 இருக்கு இல்லைங்களா? இந்த 3 ஒரே நேர்கோட்டில் கொண்டு போகணும். அது எப்படி கொண்டு போகணுங்க ஒரே நேர்கோட்டில் அப்படின்னா, உடல் இருக்கு. அப்போ உடலுக்கு தான் நம்மளுடைய ஐயா வந்து இந்த மனக்கலையோட சிறப்பே என்னன்னா அத்தனை 72,000 ஆசனங்கள் இருக்கு. அதை விட என்னது நம்முடைய எளிய உடற்பயிற்சி செஞ்சாலேயே அத்தனை 72,000 ஆசனங்கள் செய்ததுக்கான சமம் இல்லைங்களா? 108 வர்ம புள்ளிகள் இருக்கு நம்ம ஆசனத்திலேயே. 108 வர்ம புள்ளிகள் இருக்கு. 105 அக்குப்ரெஷர் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? அப்போ வந்து இந்த மனத்தத்துவ டாக்டருக்கு போனால் மனதோடு பேசுவாங்க இல்லையா? எப்படி பேசுவாங்கன்னா இந்த நம்ம ஐயா சொல்லி கொடுத்த இந்த ரிலாக்ஸேஷன் தான், அதை தான் சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு. அது சொல்லி தான் என்னது மனசுக்குள்ளே இருக்கிறது மனசு பேசுவோம். அப்போ என்ன நம்மளே எல்லாமே டாக்டர் ஆகிடும்.
சரிங்களா? ஆப்ரேஷன் மட்டும் தான் பண்ணுறதில்ல, என்னது எல்லாமே கற்று தராங்க எளிய முறையில். இந்த அவசர காலத்துக்கு எனக்கு நேரமே இல்லைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ இந்த நேரமே இல்லாத கட்டத்துக்கு, நேரமே இல்லைங்கிறதுக்காக, இந்த நேரமே இல்லாததுக்கு அவசர உலகத்துக்கு ஏற்ப எளிய முறை உடற்பயிற்சி இப்போ செய்யணுமா செய்யக்கூடாதுங்களா? செய்யுது இல்லைங்களா? நம்ம உடல் நல்ல, இப்போ எல்லாரும் கொஞ்சம் உடல் நல்லா இருந்தால் தான் இங்கே வந்திருக்கீங்க. இப்போ நம்ம உடல் வந்து நல்லா இருந்தால் தான் எல்லாமே செய்ய முடியும், வாழ்க்கை எனது இன்பமாக இருக்க முடியும். சரிங்களா? அதை வந்து ஃபஸ்ட்டு நமக்கு விழிப்புணர்வு வரணும். அப்போ அதுக்கு அடுத்தது உடல் மட்டும் நல்லா இருந்தால் நல்லா இருக்காது, அதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு மனசு, ஒரு உயிர் இருக்குது இல்லைங்களா? இப்போ உயிர்க்கான ஒரு பயிற்சி வந்து நம்ம ஐயா தான் சொல்லி கொடுத்துருக்காரு எளிமையாக. இந்த காலத்தில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அதனால் என்னது புரியாது, அவங்கவுங்களே வச்சுக்கிட்டாங்க, கொஞ்சம் பேர் வந்து எழுதி வச்சுருக்காங்க, ஆனால் யாருக்குமே அந்த இது தெரியல. இப்போ ஐயா வந்து அதையும் எளிமையைப்படுத்தி இல்லைங்களா, அவசரமாக நம்ம தான் ஓடுறோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு இப்படியே எங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் இத்தனையும் செஞ்சு முடிச்சுக்கலான்னு சொல்லி அதையும் எளிமையப்படுத்தி அதையும் சொல்லி கொடுத்துருக்காரு. ஒரு உயிர்க்கான பயிற்சி, நீண்ட ஆயுள் கிடைக்கும், இளமையோடு இருக்கலாம், முதுமையை தள்ளி போடலாம், மரணத்தை என்னது தள்ளி போடலாம், இன்னும் நல்லா செஞ்சனதே நம்மளே சமாதியாக ஆயிக்கலாம், வாழ்க்கையை போதும்னு நினச்சி நம்மளே முடிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு அந்த உயிர்க்கான ஒரு பயிற்சி சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போ அது செய்யணுமா செய்யக்கூடாதுங்களா? எளிமையாக ஒரு 5-10 நிமிஷம் ஆகுமா? செய்யலாதாங்களா? சரி. அப்போ உயிர் நல்லா ஆயிடுச்சு, உடலும் இருக்குது. அடுத்தது என்னது? மனம். நம்ம மனசு இருக்கணும் இல்லைங்களா? இப்போ மனசு இருந்ததுனால இங்கே வந்திருக்கோம், ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். சரிதானுங்களா? மனம் வந்து எப்போவுமே உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலேயே இருந்தோன்னா கட்டாயமாக எல்லா சிக்கலும் வரும். மனச்சிக்கல், உடலையும் நோய்கள் வரும், மனசுக்கும் நோய்கள் வரும், எல்லாத்தோடவும் பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும். சரிங்களா? இப்போ மனது வந்து நல்லா இருக்கணும். இப்போ மனம் நல்லா இருக்கணும், என்ன பண்ணணும்? தவம் பண்ணணும். தவம்னு என்ன? அதை சும்மா உட்காந்து மூச்சு கவனிக்கிறது இல்லை. சரிங்களா? தவம் எப்படி செய்யணும், அதுக்கு ஒரு அதையும் தவத்தையும் அந்த காலத்தில் ஒரு தவம் செய்கிறதுக்கு 12 வருடங்கள் குடும்பத்தை விட்டு வீட்டு எல்லாத்தையும் விட்டு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய் செஞ்சாங்க. இது வந்து அப்படியே இல்லை, குடும்பத்திலேயே இருந்து இல்லைங்களா, அதுலேயே இருந்து சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு தவம் செஞ்சு முடிச்சிடலாம். சரிங்களா? அப்போ அதையும் எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காரு பாருங்க. இந்த அவசர கால கட்டத்தில் உடலுக்கு உடற்பயிற்சி சீக்கிரமாக எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. உயிர் அந்த நீண்ட நாள் வாரத்துக்கு அதுவும் ஒரு எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. மனம் வந்து மன அலைச்சூழல் குறைஞ்சாதான், இந்த உயர்ச்சி வயப்பட்ட நிலையிலிருந்து மன அலைச்சூழல் குறைஞ்சாதான் என்னது நமக்கு தெளிவு கிடைக்கும். இப்போ ஒரு தண்ணியில் அப்படியே தண்ணி கலங்கிட்டே இருந்தால் அது அந்த தெரியுமா, அந்த இது இருக்கிறது தெரியாது. அது வந்து நின்னாதான் என்னது நல்ல தண்ணி மேலே அப்படியே இருக்கிறது அந்த தெளிவு கிடைக்கும் நமக்கு. சரிங்களா? இப்போ மன அலைச்சூழல் வந்து அலைச்சூழல் குறைஞ்சாதான் என்னது நமக்கு வந்து எல்லாமே நமக்கு தெளிவாக கிடைக்கும். இப்போ மன சொல்கிறது எல்லாமே நிறைவேறும், என்னென்ன நினைக்கிறோமோ எல்லாமே கிடைக்கும், நம்ம வாழ்க்கையில் வந்து இன்பமாக வாழலாம். இப்போ இது மட்டும் போதுமா? இது மட்டும் தான் இருக்கா நம்மகிட்ட? என்னென்ன இருக்குங்க? உடல், உயிர், மனம். அப்புறம் என்னென்ன இருக்குது? மனசுக்குள்ளே எப்படி ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லி இல்லைங்களா, இதை வந்து யாருமே சொல்லது கிடையாது. என்னென்னமோ படித்தாலும் என்னது மனதை வந்து எப்படிலாம் ஆராயணும், அகத்தாய்வு படிச்சிருப்பீங்க எல்லாருமே. அகத்தை வந்து எப்படிலாம் ஆராயணும் இல்லைங்களா, எண்ணத்தை எப்படி சீரமைக்கணும், என்னெல்லாம் வரும், நிறைய எண்ணங்கள் வரும் இல்லைங்களா, சும்மா உட்காந்துருந்தாலும் வரும், என்ன செஞ்சாலும் வரும், தூக்கத்தில் கூட வரும், கனவாக வரும் எண்ணங்கள். சரிங்களா? இப்போ அந்த எண்ணத்தை எப்படி ஆராயணும். அப்புறம் ஆசைகள் வரும், ஆசை வந்து இருக்கணும் இல்லைங்களா, அப்போ ஆசை இருந்தால் தான் நம்ம வருவோம் இங்கே. சரிங்களா? ஆசை வந்தது என்னது, அதை வந்து அப்போ ஆசை வந்து பேராசை, ஆசையெல்லாம் சீரமைக்கணும். சினத்தை என்ன பண்ணணும், தவிர்க்கணும் இல்லைங்களா. அப்போ வந்து என்னது, அடுத்தது வந்து கவலையை வந்து ஒழிக்கணும். எனக்கு இது சரியில்லைங்க, கை வலிக்குதுங்க, கால் வலிக்குதுங்க அப்படி கவலைப்பட்டுருந்தா என்ன ஆகும், இன்னும் எக்ஸ்ட்ரா தான் என்ன ஆகும், வலிக்கும். சரிங்களா? இப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படி நினச்சா என்ன ஆகும், நல்லா நம்ம மனசில் வந்து இப்போ நினைக்கணும், நம்ம நல்லா இருக்கோம், நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி பாருங்கள். இப்போ கையே வலிக்குது, கையை வச்சா கூட என்ன ஆகும், நல்லா இருக்கேன்னு சொல்லுவோம். இப்போ நேற்றே எனக்கு என்னன்னா, நேற்றே ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, காலில் வந்து நல்லா அடிப்பட்டது. நான் இப்போ நடமாடிட்டு இருக்கேன்னா நான் கட்டாயமாக செய்கிற இந்த உடல் பயிற்சி தான், தவப்பயிற்சி தான். எலும்பே உடையலை. சரிங்களா? நல்லா அடிப்பட்டது, நல்லா சத்தம் கேட்டது. ஆனால் என்னது, எலும்பு வந்து உடையலை. ஏன் உடையலை? உடல் பயிற்சி செய்ய தான் என்ன ஆகுனா, நம்மளுடைய எலும்புகளை என்னது வளைவு தன்மை கிடைக்கும்.
இல்லைன்னா அந்த காஞ்ச குச்சியாட்டம் இருக்கும், சும்மா இப்படியே விழுந்தாலும் என்ன ஆயிரும், உடஞ்சி போயிடும் இல்லைங்களா. அதனால் என்னன்னா இன்னிலிருந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கங்க. உடற்பயிற்சி நம்ம ஃபஸ்ட்டு நல்லா ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் இல்லைங்களா. நம்ம வந்து உடற்பயிற்சி செய்து நம்ம நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம், நம்ம ஆரோக்கியலாம். இப்போ நம்ம தவம் செய்யணும். தவம் செஞ்சனது மன அலை குறைச்சி நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம், நம்ம கூட இருக்கிறவங்களும் எல்லாத்தையும் என்னது சந்தோஷமாக வச்சுக்கலாம். அகத்தாயும் செய்யணும். அப்போ இந்த மனவளக்கலையில் எத்தனை சிறப்பு சொல்லி கொடுத்தா பொக்கிஷமாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பயன்படுத்தாமல் என்ன பண்ணிடுறோம், ஏட்டு சுருக்காகட்டும் என்னது படிச்சிருக்கோம் அப்படியே வச்சா ஒன்றுமே பலன் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணி என்னது 4 பேர்த்துக்கு நம்ம அதை வந்து சரி சொல்லி கொடுத்தோம், அதுதான் தொண்டு இல்லைங்களா. அதான் தொண்டு. சும்மா பொங்கலும் சுண்டலும் போய் சாப்பிட்ருந்தா ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணணும், அதோட இதையும் செய்யறது தொண்டு. நல்லா பக்தி மார்க்கமாக இருக்கும், பக்தியாக இருக்கணும், கடவுளும் கும்பிடணும், எக்ஸசைஸும் பண்ணணும், தவம் பண்ணணும் இல்லைங்களா, காயக்கல்பும் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணுங்க, அகத்தாய் உள்ளாரையே ஆராயணும், அதுவும் செய்யணும். எல்லாம் செஞ்சனது வாழ்க்கையில் வந்து இன்பமாக இருக்கலாம். நிறைய சொல்லணும்னு நினச்சா நேரம் இல்லை, 10 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து என்னென்ன நினைக்கிறோம், என்னென்ன செய்யணும், ஒவ்வொரு உறுப்புகளும் நான் தான் வேலை செய்கிறேன்னு எனக்கு வந்து எக்ஸசைஸ் எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லலாம். அப்படி கிடையாதுங்க. நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலை நோய் இருந்ததுன்னா சரியாகும், நோய் இல்லைன்னா தடுப்பூசியாட்டம் வராது சரிங்களா. இன்னொன்று சொல்லிக்கிற கொரோனா டைம்லேருந்து எல்லாத்துக்குமே கொரோனா வந்து எல்லாமே வந்து ஒரு கேம்பஸ்குள்ளே நானும் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் தான் இருந்தோம். இந்த இதெல்லாம் போட்டு அடைச்சி விட்டாங்க, உள்ளே போக முடியாது, வெளியிலும் வர முடியாது. அப்போ என்னன்னா நம்ம அந்த எக்ஸசைஸ் என்னது அந்த இம்யூனிட்டி பவர், அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைங்களா. அதனால் என்னன்னா ஒரு இனிமையான வேண்டுகோள் எல்லாத்துக்குமே, இங்கே வந்த போல் இப்படியே அப்படியே வாங்க, மன்றத்துக்கு எப்போவுமே திறந்திருக்கு, வாங்க, உடற்பயிற்சி செய்யுங்க, தவம் பண்ணுங்க, காயப்பயிற்சி செய்யுங்க. அருமையாக தனித்தனியாக ஒவ்வொரு பயிற்சியும் எடுத்துக்காட்டி அருமையாக சிறப்புரையாற்றிய அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. இப்பொழுது நன்றியுரையாற்ற வருகிறார் அருள்நிதி திருமதி கலாமணி அம்மா அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இங்கே வந்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலில் இறைவணக்கம் குருவணக்கம் பாடிய ராதாமணி அம்மா, விஜயம்மா அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து வரவேற்புரை செயலாளர் திருவேங்கடம் ஐயா அவர்கள், துணை பேராசிரியர் அவர்கள் வரவேற்புரையை நடத்தி வைத்ததற்கு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தலைமையுரை பேராசிரியர் தாமரை அம்மா அவர்கள் தலைமையுரை நடத்துவதற்காக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அருள்நிதி வரதராஜன் ஆதித்யன் ஐயா அவர்கள் முன்னிலை வகித்ததற்காக அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உடற்பயிற்சிகள் யோகாசனம் செய்து காண்பித்த மன்ற அன்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்புரையாற்றிய சாரதா தேவி திட்டாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். உலக நல வாழ்த்து. மழை மொத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்த தேவி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
வரதராஜ ஆதித்யன் ஐயா அவருங்க வந்து சொன்னாங்க, உலக அமைதிக்கு வேண்டி ஒரு 5 நிமிஷம் இந்த அம்மா தவம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எல்லாம் ஆக்னா சக்கரத்திலிருந்து கொஞ்ச நேரம் தவம் பண்ணிட்டு உலகநல வேள்வி எல்லா உலக நாடுகளுக்கு இடையே சண்டை வரக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தை போட்டு தவம் பண்ணுங்க. அப்புறம் உலகநல வேள்வி சொல்லிடுவோம். சரி, ஒரு 5 நிமிடம் வேண்டும். நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். வளம் காத்து வாழ வேண்டும். உலக வளம்